அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் விளாக் எடுக்கிறோம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இடமே பார்த்தா புதுசாக தெரியும். திருச்செந்தூர் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நானும் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்ட்டு என் குடும்பமே அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். அது என்னமோ தெரியல, வரவே முடியல எங்களால் சுத்தமாக. இன்னைக்கு போகும் நாளைக்கு போகும் இப்படியே போய் இந்த நாள் வந்துருச்சு. திடீர்னு திடுதிப்புன்னு கிளம்பி இன்னைக்கு ஒடியாந்துட்டோம். காலையில் 5 மணி போல் கிளம்புனோம். இது என்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை மாலை 6:30 மணி ஆயிடுச்சு. இப்போ எதுக்காக மெயினாக வந்திருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாங்கள் சேகரித்து வைத்து திருச்செந்தூர் அந்த இறைவன் காலடியில் வச்சுட்டு வரணும் அப்படின்னு குடும்பமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதற்கான நேரம் இப்போ தான் வந்துச்சா, அதனால் தூக்கிட்டு ஓடியாந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் என் புருஷருக்கும் என் பையனுக்கும் மொட்டை, அதோடு சேர்த்து என் சிவநாத்தனார் பையனுக்கும் 3 மொட்டையாக சேர்த்து போட்டுடலாம் அப்படின்ட்டு 3 பேருக்குமே இப்போ மொட்டையை அடிச்சுட்டு இப்போ ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இப்போ தான் வந்து சும்மா மூஞ்சி முகரையெல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் போய் மொட்டையை அடித்து கடலில் குளிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துடும். காலையிலே நம்ம போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்தா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அதனால் இந்த வேலையை இப்போ முடிச்சிடும் அப்படின்ட்டு இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் மொட்டை அடிக்க போகிறோம். இன்னும் ட்ரெஸ்ஸு 2 பசங்களுக்கு எடுக்கலை. இவங்களுக்கு ஏற்கனவே புது ட்ரெஸ் பர்த்டேக்கு எடுத்தது இருந்துச்சா, அதை அப்படியே வச்சிட்டோம். அவனுங்களுக்கு சும்மா ட்ராயர் சட்டை போட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இது முழுக்க முழுக்க ரொம்ப பக்தி பழமாலாம் போகாது. எப்போதும் போல் என்னோடய வீடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொண்டு போவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே நேராக கிளம்பிட்டோம் அப்படின்னா கடற்கரைக்கு தான் போகிறோம். இது சொல்ல மறந்துட்டேன், இந்த ரூம் நாங்களும் ஒரு 2-3 ஹோட்டலுக்கு அலைஞ்சோம், ரூம் கிடைக்கல. அது ஏசி, என் புருஷர் ஏசி இருக்கா அப்படின்னு ஏசியில் 5000, 6000, 4500 அப்படி எகிருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக 8 பேராங்க, மொத்தம் 8 பேர் நண்டு சென்று நாவூர்வண்டெல்லாம் சேர்த்து. இந்த ரூம் 2500 நான் ஏசி தான். மற்றபடி பெட்டெல்லாம் நல்லா பல்காகவே இருக்குது. நல்ல ஊரெல்லாம் பெறலாம், ஆடலாம், ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். அதனால் நான் ஏசி நாங்களும் ஏசி ரிமோட்டு வச்சுருப்பாங்க என்று நினைத்தோம். ஆனால் அந்த ஏசி ரிமோட்லாம் அவங்க வச்சில்ல. டிவி மட்டும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லா ரூம் 2 பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. குளிக்கிறதுக்கெலாம் எந்த இதுவும் இல்லை. என்ன தண்ணி தான் வாயில் பட்டால் உப்போட டேஸ்ட்டே மறந்துடும் போல இருக்குது, அந்தளவுக்கு உப்பு கறிக்குது. அப்படி நாங்கள் துண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓட வேண்டியதான். இதெல்லாம் ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடும். வாங்க போகலாமா? அங்கே 2 ஆள் உட்காந்துருக்கு பாருங்க. இங்கே பார்த்த பற்றியில் காட்டுங்க, உங்கள் திரும்புகிட்டு காட்டுங்க, அங்கே காட்டுங்க. எவ்வளோ ஒரு அழகான இல்லை, குளிருமோன்னு பயமாக இருக்கே. ட்ரெஸ்ஸு தான் ரூமில் போய் என்ன பண்ணுறது? ட்ரெஸ்ஸு தாங்க பிரச்சனை. எப்படி போய் ட்ரெஸ் எடுப்பீங்க? குளிச்சுட்டு எப்படி காஞ்சிருமா? சரி வாங்க பார்ப்போம். மணி 7:15 ஆகுது. இந்த நேரத்துக்கு கடற்கரையில் குளிக்கிறது பல மக்கள் இருக்கு, அதுல நாங்களும் ஒண்ணு. வேணாங்க ஐயா, இல்ல இல்ல வேணாம், அதிர்ஷ்டம் வந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப ஆனா பிறக்கணுமா? 5 குடத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. இல்ல நாங்க குளிக்க கூடாதுக்கா, வாடகை எவன் குளிப்பான்? இல்ல மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நம்ம உண்மையா என்ன பிளான் பண்ணிட்டு வந்தோம்னா, சரி படுதெல்லாம் எடுத்துட்டு வந்தா நம்ம இங்கேயே விரிச்சு போட்டு படுத்துப்போம் அப்படின்ட்டு தான் வந்தது. அப்புறம் எப்படி மனசு மாறி ரூம் எடுக்கிற வேண்டிய சூழ்நிலை. இல்லையா, நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். குளிச்சுட்டு வந்து நாங்க பாக்குறோம். இலக்கியாவுக்கு நல்ல நேரம் வந்துருச்சா, கெட்ட நேரம் விலகிருச்சா? இலக்கியாவுக்கு அக்கா இலக்கியா தாய்க்கு செல்லமாக, தாப்பனாருக்கு அருமமாக. வீட்டில் முத பொண்ணா இருக்கணும், 3வது பொண்ணா இருக்கணும். முத பொண்ணா 3வது பொண்ணா? முத பொண்ணு தான். ஆனால் உங்கள் வீடோட நீங்கள் புகுந்த வீடு அதிர்ஷ்டமே உங்களுக்கு. கிளியே எல்லாருக்குமே பார்த்தோம், அவங்களுக்கு சீட்டு எடுங்க காசு வேணாம் அப்படின்னு உள்ள திரும்பிக்கிட்டு போயிடுச்சு, பார்க்கவே இல்லை. பாக்கி எல்லாரும் எலியா? எலியில பாக்குறாங்களா? கிளி எடுக்கலன்னா எலியில பாக்கணுமா நீங்க?
இல்ல இல்ல வேணாம் வேணாங்க. கிளியாவது ஓடுச்சு. எலி வந்து கடலுக்கு போயிடும். எலி அப்புறம் சூசைட் பண்ணிக்கோ. இல்ல இல்ல வேணாம் வேணாண்ணா. இல்ல வேணாம். போமிடிதான். அதான் இங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு நாழி கிணறுல போய் குளிக்கணுமா. இப்போதைக்கு குளிச்சா வந்து சரி வராது. மணி வந்து நட சாத்திட்டாங்களா. இப்போதைக்கு குளிச்சாலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்காது. காலையிலனா கொஞ்சம் ஜாலியாக குளிக்கலாம். ஒரு 3-4 மணி போலலாம் கடலில் வந்து குதிப்போம். அதுக்கப்புறம் போய் நாழி கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் ஒரு குளியலை போட்டுட்டு அப்புறமா போய் நம்ம சாமியை பார்ப்போம். 5:30 மணிக்கெலாம் நடத்துகிறப்பா. 5:30 மணிக்கெலாம் நடத்துகிறப்பு. அதனால் பக்தி மயத்தோட காலையில் இங்கே குளிச்சுட்டு அங்கே போவோம். இப்போ வந்து ட்ரெஸ்ஸும் இல்லை. இவங்க வரும்போதே வந்து எப்படி நிற்கிறாங்க பாருங்க. வரும்போதே வந்து 2 ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வாந்தி. மேலேருந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக வாந்தி. அதனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கிற துணியெல்லாம் கொஞ்சம் அலசி ரூமில் காய போடணும் வேறு. நிறைய பேர் வாங்க ஐயே. சரிங்க ஐயே. பிள்ளைக்கு பொம்மை வாங்கி தரணுமா, டிவிக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி பொம்மை வாங்கி தரணுமா. சரி வாங்க வாங்க. அதாவது ஒரு ஊருக்கு போகும்போது தான் நம்ம ஊரோட அருமை பெருமை தெரியுங்கிற மாதிரி எல்லாமே ரேட்டு கூட ஃபிக்ஸ்டு ரேட்டு தானா. எதுவுமே குறைக்க மாட்டாங்களாம். அந்தளவுக்கு நாங்கள் ஒன்றுமே எடுக்கவே இல்லை. இந்த பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்போம். திடுதிப்புன்னு கிளம்புறதுனால 2 பசங்களுக்கும் புது ட்ரெஸ்ஸு மொட்டை அடிச்சுட்டு போடணுமா. அதனால் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து எவ்வளோ என்னன்னே தெரில. இதுவே வந்து 400 ரூபாய். இது 2 வந்து 400 ரூபாய் இந்த சட்டை. அவங்களுக்கு வந்து ட்ராயரும் பனியனும் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தருணு குட்டிக்கு இதுவும் ஒரு 300 ரூபாய். இந்த இது டிஷர்ட்டு ட்ராயரு இது ஒரு 300. பாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு இந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டேன், ஸ்கர்ட்டு மாதிரி. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து 600 ரூபாய் சொன்னமையா, ஒன்றே போதும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கேன்னு தெரியல. ஏன்னா படுத்து அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும். எழுந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக கடல் கரைக்கு போய் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே படுத்து தூங்க போகிறோம். அதான் காலையில் 3:30 மணி 4 மணிக்கெலாம் எழுந்தோம். ஆனால் எழுந்திருக்க முடியல. அதனால் மணி இப்போ 5:30 ஆகிட்டு. ஆனால் இப்போ அது முன்னாடிலேருந்தே குளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க போல. இல்லை இருட்டோட இருட்டாகவே குளிச்சுட்டு இருப்பாங்க போல இருக்குது. பரவாயில்ல. நல்லா திருச்செந்தூர் மண்ணில் தூங்கி பரண்டு எழுந்தாச்சு. 5:30 மணிக்கு குளிச்சுட்டு போய் சாமியை பார்க்க வேண்டியதுதான். மழை நைட்லாம் செம மழை. நாங்கள் ரூமுக்கு போனதுக்கப்புறம் செம மழை வெளுத்து வாங்கிடுச்சு. போ போ. என்னங்க ஜில்லுன்னு இருக்கு. நானும் சூடாக இருக்குன்னு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கு. பார்த்தீங்களாங்க, இது இப்படி தாங்க பண்ணோம். அதுக்கு நீ வாங்கியிருக்க வேண்டியது தானே. நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் நாழிக்கிணறுல குளித்தோமா. நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ரூமுக்கு வந்து கிளம்பி வர்றதுக்குள்ளே மணி 8 பாப்பா. மணி கரெக்டாக 8. இப்போ சாப்பிட்டுட்டு குடுகுடுன்னு கோயிலுக்கு போட வேண்டியதான். அதுதான் எடுத்து வச்சு. தோசை ரொம்ப பெருசாக இருக்குது. குட்டி உன் இலையில கொஞ்சம் கடன் கொடு. இல்லை பிச்சுக்கோ வேணாம்மா. தோசை பிச்சுக்கோ. முடியுமா முடிஞ்சாடு நல்லா இருக்கு. அவன்கிட்ட ஒன்று கொடுங்க, ஒரு டப்பா கொடுங்க. வேணுமா? ஐயோ வெயில் சமைய. அந்த பக்கம் ஜில்லுன்னு ஒரு பக்கம் அந்த ஜில்லுன்னு ஒரு பக்கம் காற்று, இந்த பக்கம் ஒரு பக்கம் வெயில்.
ரூமை காலி பண்ணிட்டோம். புள்ளக்குட்டிங்கள்ட்டலாம் அந்த பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்து கீழே போக சொல்லியாச்சு. டைம் கரெக்டாக இப்போ 1:30 ஆகிட்டு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்புனா தான் வீடு போய் சேர மணி 8 ஆகுதோ 10 ஆகுதோ தெரியல. ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. நைட்லாம் நல்ல மழை பெஞ்சிச்சு. இப்போ என்னன்னா வெய்ய கொளுத்து தள்ளுது. பார்க்கவே பனாட மாதிரி தான் இருப்பேன்னு தெரியல. முடிஞ்சு கூட கண்ணால் பார்க்கல. அவ்வளோதான். இந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன், போட்டுட்டு கிளம்பிட வேண்டியதான். காலையில் 9 மணி இருக்குமா. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு கேட்டு பார்த்தோம். அது வந்து செட் ஆகாது, ரேட்லாம் கொஞ்சம் ஹெவியாக போகுங்கிறதுனால கேட்டு பார்த்தோம் தான். பசங்க சின்ன பசங்களாம் இருக்கீங்கன்ட்டு ரேட்டு செட் ஆகலை. அதனால் வந்து 100 ரூபா டோக்கன் இருக்கும் இல்லையா, அது எப்படியும் ஒரு 2.5 கிலோமீட்டர் போயிருப்போன்னு நினைக்கிறேன் அந்த க்யூவில். நல்ல வேளை பசங்க அழுது கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சுங்க அந்த கூட்ட நெரிசலில். எப்படியோ பல்ல கடிச்சிட்டு வாங்கம்மா, ஒரு வருஷம் இந்த தெய்வத்தை பார்க்கணுன்னு நம்ம காத்திருந்தோம், தாங்கி தான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லபடியாக சாமிக்கு நேராகவே நாங்கள் வந்து உண்டியலில் அது போட்டுட்டோம். மற்ற உண்டியெல்லாம் போடலாம் அப்படின்னாங்க. அங்கே என்ன ஆயிடலாம், இல்லை பரவாயில்ல நாங்கள் அங்கே போய் போட்டுக்கிறோன்னு சாமிக்கு நேராகவே நல்லா திருப்தியாக ஒரு 2 நிமிஷமாவது அந்த இடத்துல நின்று கும்பிட்டுருப்போம். அது வரைக்குமே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. போங்க அப்படிங்கவும் நாங்கள் வந்து காசு போடுறதுனால கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. நான் சாமியை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். இவங்க காசை போட்டுட்டு மனசு திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கே கோயில் இருக்கு இல்லையா, அங்கே பக்கத்துலேயே வந்து ரூம்லாம் நிறைய இருக்குது. கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் கம்மியாகவும் இருக்குது, ஹை ரேட்டாகவும் இருக்குது. நாங்கள் வந்து நான் ஏசின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக படுத்திருக்க ஒரு நாள் நைட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தேவலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. 2 பாத்ரூமு ஃப்ரீயாக இருந்தோம். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ கிளம்பி நாங்கள் ஊருக்கு போக வேண்டியதான். மனசார நல்லா இந்த இறைவனை வழிபட்ட அந்த பாசிட்டிவ் வைப்போட ஊருக்கு கிளம்புவோம். ஏன்னா காரில் ஏறினோன்னா நாங்களாம் மட்டையாயிடுவோம். அது வரைக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்பா போலாமா மொட்டை பாஸ்? அவ்வளோதான். இந்த சாரியை மடித்து எடுத்துக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் மடித்தாச்சு. நான் வந்து 2 கட்டைப்பை எடுத்துகிட்டு வந்தேன். ஈரமாக எப்படியா இருந்தாலும் பசங்க குளிக்குங்க, எல்லாத்துக்கும் முன்னேற்பாடாக வந்துடும் அப்படின்ட்டு 2 கட்டைப்பையும் தூக்கிட்டு வந்தேன். அந்த கட்டைப்பையில் தான் அந்த ஈரத்துணிலாம் குளிக்கும் போதே புழிஞ்சி அந்த மணல் உங்கினாலுமா இருந்துச்சா புழிஞ்சு போட்டாச்சு. இதெல்லாம் இப்போ போய் இது ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்குது, துவைக்கணும். அவ்வளோதான் தம்பி. ரூமை மட்டும் நம்ம எப்படி நம்மள்ட்ட கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஆக்கி வச்சுட்டு போயிடணும். டஸ்ட்பின் மட்டும் அவங்க எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றும் இல்லை, சூனா எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் மட்டும் வேறு ஒன்றும் இல்லை. என்ன துடைப்பம் தான் இல்லை கூட்டி விட்டு வேறு ஒன்றும் டஸ்ட்டுலாம் இல்லை. போகலாமாம்மா? என் பொண்ணு பாருங்க, இந்த ட்ரெஸ் தான் நேற்று எடுத்துகிட்டு வந்தேனே. வா, நேற்று எடுத்துகிட்டு வந்தேனே இந்த ட்ரெஸ் தான். என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏன் இது மாட்டிக்கிச்சு. என்னது என்னது? பவர் பேங்க் மாட்டிக்கிச்சு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ அந்த இல்லை அந்த க்யூவில் நிற்கும் போதே 2த்துக்கும் போராட்டம். தலைவலியாக எங்கள் செத்துறாயின்னு எங்களுக்கு கிளம்பிடுச்சு. அவ்வளோ ஒரு சண்டை. அம்மா பாட்டிலாம் எடுத்துக்கம்மா. அவ்வளோதான். கீழே குனிஞ்சு பார்த்தியா ஏதாவது இருக்கான்னு? இந்த கவர்லாம் தூக்கி இந்த பாட்டிலாம் எடுத்துக்கோங்க. வாந்தி கேஸ் நீங்கள் தான். இந்த குட்டிமா இந்த கவர் எடுத்துக்கோ. காரில் வாமிட்டு எடுத்தால் பிடிச்சிக்கிறதுக்கு. குட்டிமா போயிடுச்சு பார்த்தீங்களா? போயிடுச்சு. ஃபேன் ஆஃப் பண்ண வேண்டியதான். எவ்வளோ ஒரு கொழுப்பு பற்றிமா. அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிச்சு கொள்கிறோம். திருச்செந்தூர்லேருந்து யாராவது மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாய் சொல்லுங்கள். இங்கேயே வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இதுக்கு க்யூவில் நிற்கும் போதே அவ்வளோ பேர் வந்து இப்போ பேசினாங்க எங்கள்கிட்ட. அதே வந்து ரொம்ப பரவாயில்ல, திருச்செந்தூர் வரைக்கும் இலக்கியாவை தெரியுதா அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருச்செந்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா. அடுத்தது சூப்பராக சீக்கிரமான ஒரு விளாகில் பார்க்கலாம். டாட்டா.